திருப்பரங்குன்ற மக்கள் திருப்பரங்குன்றத்தில் வாழ்றவங்க இல்ல மதுரை சுற்றுப்புறத்தில் வாழ்றவங்க இத்தனை இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்ற மேல கோயில்ல விளக்கேற்ற கூடாதுன்னு சொன்னதாகவோ இத்தனை இந்துக்கள் கோயில் மேல இருக்கிற விளக்கத்துல விளக்கு ஏத்தியே தீர்வுன்னு சொன்னதாகவோ ஏதாவது டேட்டா கிட்ட இருக்கா? இந்த பிரச்சனையில இத்தனை பேர் திருப்பரங்குன்றத்திலயோ இல்ல மதுரையிலயோ கோயில்ல மேல விளக்கு ஏத்தி ஆகணும்னு சொன்ன இந்துக்களையோ ஏத்தக்கூடாது எங்களுக்கு பாதிக்குன்னு சொல்ல இஸ்லாமியர்களோ இத்தனை பேர் இஸ்லாமியர்கள் சொல்லல. நான் கேட்கறேங்க, கேள்வி உள்வாங்குங்க. சொல்லல இருக்கா? அதான் இல்லன்னு தான் சொல்றேன். அப்போ பிரச்சனை யாருக்கும் இருக்கும் சொல்லுங்க. பிரச்சனை யாருக்கா இருக்கு நீங்களே சொல்லுங்க. அரசுக்கும் அங்க ஏத்தணும்னு சொல்ற அமைப்புக்கும் இரண்டு டீமுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை. இங்க எங்க நான் நம்புறது பொதுமக்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. மதுரையில் சிக்கந்தரும் முருகனும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் என்றும் பதற்றத்தை ஏற்படுத்தாமல் தீபம் ஏற்றிவிட்டால் எந்த பிரச்சனையும் வராது என்றும் மதுரை முஸ்லிம் மக்கள் சங்கம் சார்பாக பஷீர் அகமது தெரிவித்துள்ளார். தீபத்தூணில் நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், மதுரை வடக்கு வட்டம் நாடார் உறவின் முறையினர், மதுரை முஸ்லிம் மக்கள் சங்கம் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஒரு நாள் இல்ல 2 தடவை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததா நீங்க திருப்பி போஸ்ட்போன் பண்ணீங்க, பதட்டத்தை தான் உருவாக்குறீங்க. இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எங்கேயுமே வந்துட்டு இங்க நீங்க மதுரையில பொறுத்த மட்டும் ஒற்றுமையா அந்த சிக்கந்தரும் முருகனும் ஒன்னா தான் இருந்திருக்கிறதா ஒரு அடையாளம், பழைய அடையாளமா இருந்திருக்கு. விட்டு கொடுத்து இடம் கொடுத்தாங்களா எப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது எல்லாமே இவ்வளவு தூரம் பண்ணதையும் நீங்க பதட்டம் இல்லாம அதை தீபம் ஏத்தி விட்டுட்டா பிரச்சனை இல்லாம போயிருமே எல்லாருக்குமே.